வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய வரலாற்றில் மிகவும் புத்திசாலி மனிதர்களில் ஒருவரான தெனாலி ராமனை பற்றிய மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கதையின் பெயர் கிணற்றின் உரிமையாளர். வாழ்வில் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நியாயம் எப்படி பேராசையையும் சுயநலத்தையும் தோற்கடிக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிதானமாக அமர்ந்து நன்றாக கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். வெகு நாட்களுக்கு முன்னர் விஜயநகர பேரரசில் புத்திசாலியான நகைச்சுவை உணர்வு கொண்ட தெனாலிராமன் வாழ்ந்து வந்தார். தெனாலிராமன் எந்த வகையான சிக்கலையும் தனது கூர் புத்தியாலும் நகைச்சுவை உணர்வாலும் தீர்ப்பதில் வல்லவர் என்பதால் அவரை எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் அரசவையின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி அருகில் உள்ள ஒரு பணக்கார மனிதரிடமிருந்து ஒரு கிணற்றை வாங்க விரும்பினார். தனது வயலில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி வேளாண்மை செய்து தனது குடும்ப வருமானத்தை உயர்த்த விரும்பினார். சிறிது ஆலோசனைக்கு பிறகு அந்த பணக்காரர் தனது கிணற்றை ஒரு நியாயமான விலைக்கு விற்க ஒப்புக்கொண்டார். அந்த விவசாயியும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதிலிருந்து நீர் இறைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு அவ்வாறே நீர் இறைத்துக் கொண்டிருந்த போது அந்த பணக்காரர் அங்கே வந்து, "ஏய், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டார். அந்த விவசாயி குழப்பத்துடன், "எனது கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிறேன்" என்று கூறினார். அதற்கு அந்த பணக்காரர் ஏளனமாக, "ஆம், உனக்கு கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல" என்று கூறினார். அந்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் நிற்காமல் அந்த பணக்காரர் மிகுந்த ஆணவத்துடன், "எனது நீரை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அதற்கும் நீ பணம் கொடுக்க வேண்டும்" என்று கூறினார். அந்த ஏழை விவசாயிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவர். ஆனால் அவரால் இந்த நியாயமற்ற கோரிக்கையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. நேராக அரசரின் நீதிமன்றத்திற்கு சென்று தனக்கு நடந்த அநியாயத்தை விளக்கினார். கவனமாக கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு கோபம் வந்தது. "இது விசித்திரமான வழக்காக இருக்கிறது. நாம் தெனாலிராமனை அழைப்போம். ஏனெனில் எல்லோருக்கும் தெரியும், ஒரு பிரச்சனையை தீர்க்க ஞானமும் நகைச்சுவையும் வேண்டுமெனில் அது தெனாலிராமனால் தான் முடியும் என்று." தெனாலிராமன் அவைக்கு வந்து ராஜாவை வணங்கி புன்னகைத்தார். ராஜா கூறினார், "ராமன், இது ஒரு தந்திரமான சூழ்நிலையாக தெரிகிறது. அந்த விவசாயி கிணற்றை வாங்கிவிட்டார். ஆனால் விற்றவரோ தண்ணீர் அவருடையது என்கிறார். நாம் என்ன செய்யலாம்?" தெனாலி சிறிது நேரம் யோசித்து கபடத்துடன் புன்னகைத்தார். "அரசே, அந்த பணக்காரனை அழையுங்கள். நான் இதை இப்போதே தீர்க்கிறேன்." அந்த பேராசை கொண்ட மனிதன் பெருமையுடன் நம்பிக்கையுடன் வந்தான். "ஆம் அரசே, நான் கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல. அந்த தண்ணீர் என்னுடையதுதான்." தெனாலி மெதுவாக தலையசைத்து கூறினார், "ஓ, அப்படியா? நீங்கள் கிணற்றை மட்டும்தான் விற்றீர்கள், அதில் உள்ள தண்ணீரை அல்ல." பணக்காரர் கூறினார், "ஆம், மிக சரி." தெனாலி மீண்டும் சிரித்து கூறினார், "நல்லது, அப்படியானால் கிணறு அவருடையது. அதற்குள் உங்கள் தண்ணீரை, அதாவது வேறொருவருடைய சொத்தில் உங்கள் தண்ணீரை வைத்துள்ளீர்கள்." அவை முழுவதும் ஆர்ப்பரித்து சிரித்தது. தெனாலி கூறினார், "அப்படியானால் தண்ணீர் கிணற்றுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விவசாயிக்கு வாடகை செலுத்த வேண்டும்." அந்த பேராசை மனிதனின் முகம் சிவந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தெனாலி மீண்டும் குனிந்து கூறினார், "அல்லது நீங்கள் வாடகை செலுத்த விரும்பவில்லை எனில் உடனே அதில் உள்ள தண்ணீரை எடுத்துவிட வேண்டும். வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள்." இப்போது அவையில் எல்லோரும் மேலும் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். அந்த பேராசை மனிதன் வெட்கத்துடன் தலையை தொங்க போட்டு கொண்டான். "நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்." ராஜா சிரித்துக்கொண்டே கூறினார், "தெனாலிராமா, மீண்டும் உனது ஞானத்தால் நீதி வழங்கிவிட்டாய்." அந்த ஏழை விவசாயி தெனாலிராமனுக்கு தனது கண்ணீரால் நன்றி கூறினார். "எனக்கு உங்களால் தான் எனது உரிமையும் மன அமைதியும் மீண்டும் கிடைத்தது." தெனாலி இரக்கத்துடன் சிரித்து கூறினார், "எனது மண்பனே, நினைவில் கொள், புத்திசாலித்தனம் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை. எப்போதுமே நேர்மையுடன் இருந்தால் உண்மை உன்னை காக்கும்." முழு அவையும் ஆர்ப்பரித்தது. அந்த நாள் முதல் அந்த ராஜ்யத்தில் ஒருவரும் ஏழைகளை ஏமாற்ற விழையவில்லை.
இதுதான் நண்பர்களே கிணற்றின் முதலாளியைப் பற்றிய கதை. பேராசை எப்போதும் வெற்றி பெறாது என்ற நீதியை நமக்கு போதிக்கிறது. புத்திசாலித்தனமும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும். எப்போது பிரச்சனையை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அமைதியாக சிந்தித்து தெனாலிராமனைப் போல புத்திசாலித்தனமான வழியை கண்டறிவீர்கள். கேட்டதற்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தெனாலிராமனின் அற்புதமான கதைகள் மற்றும் நீதி கதைகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம தெனாலிராமனோட இன்னொரு சுவாரஸ்யமான நகைச்சுவையான கதையோட உங்களை சந்திக்கிறோம். அந்த கதையோட பேரு புரோகிதர்களுக்கு சூடு போட்ட தெனாலிராமன். அரசரோட கருணை, புரோகிதர்களின் பேராசை, தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் எல்லாம் இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது. கதைக்குள்ள போவும் வாங்க. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், மிகவும் மதிப்பார். வயதான அவங்க அம்மா சமீபத்துல தான் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள சோதிச்சு பார்த்த அரண்மனை வைத்தியர் ராஜா கவலைப்படுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். உங்க அம்மா அதிக நாள் வாழ மாட்டாங்க, சீக்கிரமே இறந்துடுவாங்க. ராஜாவுக்கு அதிக மனக்கவலை, உடைந்து போனார். அவரோட அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து மெதுவா கேட்டார், அம்மா, உங்க கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? நீங்க எங்களை விட்டு போகும் முன்னாடி ஏதாவது வேணுமா? அவங்க அம்மா மென்மையா சொன்னாங்க, மகனே, கடைசி முறையா நான் ஒரு மாம்பழம் சாப்பிடணும். அது மாம்பழம் பருவம் இல்லை என்பதால் ராஜா அவரோட பரிவாரங்களை எல்லா திசைக்கும் அனுப்பி மாம்பழம் தேட வைத்தார். அவர்கள் பல தூர இடங்களுக்கு சென்றும் கிடைக்கவில்லை. அதற்குள் அவரது அம்மாவும் இறந்துவிட்டார். ராஜா மிகவும் நொந்து போனார். அந்த துக்கத்துடன் தனது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து கேட்டார், எனது அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய ஏதாவது வழிபாடு அல்லது சடங்கு இருக்கா? புரோகிதர்கள் கூறினார், பேரரசே, நீங்கள் 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தி அடையும். உடனே ராஜா சம்மதத்துடன் தங்க மாம்பழம் செய்யப்பட்டு எல்லா புரோகிதர்களுக்கும் வழங்கப்பட்டது. தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து எல்லா புரோகிதர்களும் மகிழ்ந்தனர். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அந்த புரோகிதர்களின் பேராசையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் ஆச்சரியமாக இப்படி நினைத்து கொண்டார், அவர்கள் நிஜமாகவே ராஜா மாதாவுக்காக வருந்தினார்களா அல்லது அவர்களுடைய பை நிரப்புவதை பற்றி மட்டும் யோசித்தார்களா? அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர்களை தனது அம்மாவின் நினைவு நாளுக்கு வீட்டுக்கு அழைத்தார். நான் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சிறப்பா கொடுக்க விரும்புகிறேன். புரோகிதர்களும் மிகவும் மகிழ்ந்து ஆர்வமாக வந்தனர். வந்தவுடன் அவர்களை எல்லாம் ஒரு அறையில் அடைத்து பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை ஒரு திரையின் பின்னே வைத்தார். அவர் ஏதோ சடங்கு செய்வதாக நினைத்துக் கொண்டனர். அவர் ஏதோ நகைச்சுவையான சோதனை செய்வதே அறியாமல். பின்னர் நாடகம் போல கூறினார், அம்மா, உங்கள் ஆன்மாவுக்கு உங்கள் அரவணைப்பு அனுப்புகிறேன் என்று. அதிகரிக்கும் வெப்பத்தைக் கண்டு பயம் மற்றும் குழப்பத்துடன் அரண்மனையை நோக்கி ஓடினர். பின்னர் ராஜாவை சந்தித்து புகார் கூறினார். ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தெனாலிராமனை கூட்டி வர கட்டளையிட்டார். அவர் வந்தவுடன் அவரிடம் விரைப்பாக, ராமன், ஏன் இப்படி நடந்து கொண்டாய் புரோகிதர்களிடம் என்று கேட்டார். தெனாலி குனிந்து அவரை வணங்கி அமைதியாக கூறினார், பேரரசே, உங்களுடைய அம்மா இறக்கும்போது 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தியடையும் இந்த புரோகிதர்கள் கூறினார். என்னுடைய அம்மா இறக்கும்போது மருத்துவர் அவருக்கு வெப்ப சிகிச்சை உதவும் என்று கூறினார். ஆனால் அப்போது என்னால் பொறுக்க முடியாமல் என்னுடைய அம்மா இறந்து போனாள். அதனால் இந்த வெப்ப சிகிச்சையை இந்த புரோகிதர்களுக்கு கொடுத்தால் எனது அம்மா ஆன்மா சாந்தியடையும் என்று இந்த புரோகிதர்கள் கூறினார். ராஜா சிறிது நேரம் திகைத்து பின்னர் புரிந்தவராக வாய்விட்டு சிரித்தார். ராஜா இறுதியாக தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை உணர்ந்து புரோகிதர்களின் பேராசையின் பின்னர் எந்த ஆன்மீக நோக்கமும் இல்லை என்பதை அறிந்தார். சிரித்துக்கொண்டே ராஜா கூறினார், தெனாலிராமா, மீண்டும் ஒரு முறை உனது வேடிக்கையான செயலால் என்னுடைய கண்ணை திறந்து விட்டாய். இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். சடங்குகள் சிரத்தையால் வர வேண்டுமே தவிர பேராசையால் அல்ல. தர்மசங்கடமான புரோகிதர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வெட்கத்தால் தலைகுனிந்தனர். ராஜா அவர்களை மன்னித்து இனிமேலாவது தன்னடக்கம் மற்றும் உண்மையுடன் இருக்க பணித்தார். பேராசையும் சுயநலமும் நேர்மை மற்றும் பக்தியை குறைத்துவிடும். உண்மையான சடங்கு முறைகள்
நம்பிக்கைகள் இரக்கத்துடனும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். தெனாலிராமன் போன்ற புத்திசாலிகளால் தான் நமக்கு நகைச்சுவையாக நல்லறிவை புகட்ட முடியும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு நம்பிக்கை என்பது தூய்மையாகவும் நீதி நம்மை வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டும் மற்றும் பேராசையே பல வணக்கம் நண்பர்களே, இன்று நாம கேட்கப் போகும் கதை மிகவும் சுவாரஸ்யமானதும் அறிவை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். அதுதான் தெனாலிராமன் மற்றும் ராஜகுருவின் நட்பு. இது அறிவும் உண்மையான நட்பும் பற்றி சொல்லும் ஒரு அருமையான கதை. வாங்க நண்பர்களே, கதைக்குள் நுழைவோம். பழமையான விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கு அரசராக இருந்தவர் மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவரின் அரண்மனையில் அறிவும் நகைச்சுவையும் கலந்து அரசியலை செழிக்கச் செய்தவர் தெனாலிராமன். ஆனால் அந்த அரண்மனையில் இன்னொருவரும் இருந்தார். அவர் ராஜகுரு, மன்னரின் ஆன்மீக ஆலோசகர். ராஜகுரு ஒரு பாண்டித்யமானவர், ஆனால் சில சமயங்களில் கொஞ்சம் பெருமையும் காட்டுவார். தெனாலிராமனின் அறிவும் நகைச்சுவையும் மன்னரை கவர்ந்ததால் ராஜகுருவுக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் மன்னர் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்திருந்தார். அவரிடம் சொன்னார், நாளை அரண்மனையில் அறிவு போட்டி நடைபெறும். அதில் யார் வெற்றி பெற்றாரோ அவருக்கே அரசரின் ஆசிர்வாதமும் பரிசும் கிடைக்கும். இதை கேட்ட ராஜகுருவும் தெனாலிராமனும் போட்டியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டனர். அடுத்த நாள் அனைவரும் கூடியிருந்தனர். மன்னர் மேடையில் அமர்ந்திருந்தார். முதலில் ராஜகுருவை அழைத்தார். ராஜகுரு தன் வேதங்களின் அறிவை வெளிப்படுத்தினார். அவரது சொற்பொழிவு நீண்டது. அனைவரும் கைதட்டினார். மன்னரும் பாராட்டினார். பின்னர் தெனாலிராமன் மேடைக்கு வந்தார். அவர் சிரித்தபடி கூறினார், மன்னா, நான் பெரிய பண்டிதன் அல்ல. ஆனால் அறிவை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கே நான் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் சொன்னார், மதம் அறிவை கற்பிக்கும், ஆனால் அறிவு அதை செயலாக்கும். அறிவில்லாத வேதம் இருட்டான விளக்கே. அந்த வார்த்தைகள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன. மன்னர் சிரித்தபடி கேட்டார், ராமா, நீயும் ராஜகுருவும் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறீர்கள்? தெனாலிராமன் அமைதியாக சிரித்தார். மன்னா, நாம் இருவரும் ஒரே தோட்டத்தில் இருக்கும் இரண்டு மலர்கள். ஒருவர் வாசம் தருகிறார், மற்றவர் கண்ணுக்கு அழகு தருகிறார். அந்த மலர்களை ஒப்பிடுவது தவறு. இருவரும் சேர்ந்துதான் அழகான தோட்டம் உருவாகிறது. ராஜா தெனாலியை அணைத்தார். நீ உண்மையான அறிவாளர் ராமா, நான் தவறாக எண்ணியிருக்கிறேன் என்றார். மன்னரும் மகிழ்ந்தார். இதுதான் உண்மையான நட்பு என்று கூறினார். அந்த நாளுக்கு பிறகு ராஜகுரு மற்றும் தெனாலிராமன் இருவரும் மிகுந்த நட்புடன் இருந்தனர். அவர்கள் இணைந்து மன்னரின் சாம்ராஜ்யத்தை சிறப்பாக வழிநடத்தினர். மன்னர் பெருமையுடன் கூறினார், ஒரு நல்ல அறிவாளி ராஜ்யத்துக்கு வலிமை, ஒரு நல்ல நண்பன் ராஜ்யத்துக்கு நிலைத்தன்மை. அந்த நாள் முதல் தெனாலிராமனும் ராஜகுருவும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டனர். அவர்களின் நட்பு அரண்மனையில் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. அறிவும் நட்பும் சேரும்போதுதான் உண்மையான வலிமை கிடைக்கும். பெருமை விலகும் இடத்தில்தான் உண்மையான நட்பு மலர்கிறது. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் கற்றது, அறிவு மட்டும் போதாது, தாழ்மையும் நட்பும் தேவை. நீங்கள் எத்தனை பெரியவராக இருந்தாலும் மனதின் சிறிய நன்மைதான் உங்களை உண்மையில் பெரியவராக ஆக்கும். அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், சிரியுங்கள், நன்மை செய்யுங்கள். மந்திரவாதியின் வெற்றியின் கதை. வணக்கம் நண்பர்களே, தெனாலிராமன் உலகத்திலிருந்து மற்றொரு வேடிக்கையான மற்றும் புத்திசாலித்தனமான கதையை கேட்க மீண்டும் வருக. இன்றைய கதை ஒரு உற்சாகமான ஒன்று. இது மந்திரவாதியின் வெற்றியின் கதை என்றே அழைக்கப்படுகிறது. ஞானமும் நகைச்சுவையும் பெருமையையும் ஆணவத்தையும் எவ்வாறு வெல்லும் என்பதை காட்டும் கதை இது. எனவே இந்த அற்புதமான கதையில் நாம் மூழ்கும்போது உட்கார்ந்து அனுபவிக்கவும். ஒரு காலத்தில் வலிமையான விஜயநகர ஈராட்சியத்தில் ஒரு புத்திசாலி மன்னர் ஆட்சி செய்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஆனால்
புத்திசாலியான மன்னர் கூட சில சமயங்களில் புத்திசாலியான ஒருவரை சந்திக்கிறார். அந்த ஒருவர் தெனாலிராமன். யாரையும், ஒரு மந்திரவாதியையும் கூட முறியடிக்கக்கூடிய மனிதர். மன்னரின் மேன்மையை பற்றிய கதைகளை தெனாலிராமன் கேள்விப்பட்டிருந்தார். இந்த ஆட்சியாளரை நானே சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர் அரண்மனை வாயிலுக்கு அருகில் காத்திருந்தார், ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில். நாட்கள் கடந்து சென்றன. அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் தெனாலி எளிதில் விட்டுக் கொடுக்கும் வகையாக இருக்கவில்லை. ஒரு நாள் பரபரப்பான சந்தையின் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு கூட்டம், ஆஹா, வியப்பூட்டும்படியாக உள்ளது, நம்ப முடியாததாக இருக்கிறது என்று ஆர்ப்பரித்தது. ஒரு மந்திரவாதி திகைப்பூட்டும் தந்திரங்களை செய்து கொண்டிருந்தார். நாணயங்கள் மறைந்தன, பூக்கள் தோன்றின, நெருப்பு தண்ணீராக மாறியது. மக்கள் பேரதிர்ச்சியில் மூழ்கினர். விரைவில் மந்திரவாதியின் புகழ் அரண்மனையை அடைந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மந்திரவாதியை நிகழ்ச்சிக்கு அழைத்தார். பிரம்மாண்டமான அரச மண்டபத்தில் பிரகாசிக்கும் தங்கத் தூண்களுடன் மந்திரவாதி கூடினார். மாட்சிமை பொருந்தியவரே, என் ரகசிய கலையை பாருங்கள். அவன் கையை நீட்டினான். மெல்லிய காற்றிலிருந்து உணவுத் தட்டுகள் தோன்றின. நீதிமன்றத்தின் மூச்சு திணறியது. மன்னர் சிரித்தார். நீங்கள் உண்மையிலே திறமையானவர். உங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் என்று கூறினார். நீதிமன்றம் கைதட்டியது. ஆனால் திடீரென்று ஒரு அமைதியான குரல் பேசியது. அது தெனாலிராமன். மன்னரே, நீங்கள் என்னை அனுமதித்தால் இதைவிட பெரிய தந்திரத்தை என்னால் செய்ய முடியும் என்று கூறினார். மன்னர் புன்னகைத்தார் ஆர்வத்துடன். ஆகட்டும், ஒரு நட்பு கோட்டை நடக்கட்டும். மந்திரவாதி புன்னகைத்தார். நீங்களா? என்னுடன் போட்டியா? பரவாயில்லை, நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வேன். கூட்டம் முன்னோக்கி சாய்ந்தது. காற்று பதட்டத்தால் நிரம்பியது. தெனாலி தலை வணங்கினார். பரவாயில்லை, நீங்கள் பல தந்திரங்களை காட்டியுள்ளீர்கள். நான் ஒன்று மட்டுமே செய்வேன், அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. அதே வித்தையை உங்கள் கண்களை திறந்து செய்ய முடிந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மந்திரவாதி பெருமையுடன் பெருமூச்சு விட்டார். சுலபம். தெனாலி புன்னகைத்தார். அவர் அரசரிடம் சென்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு அதை தனது கண்களின் மேலும் முகத்திலும் கொட்டினார். நீதிமன்றம் சிரிப்பால் வெடித்தது. அரசனால் கூட சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. தெனாலி அமைதியாக மந்திரவாதியிடம் திரும்பி, இப்போது உங்கள் முறை, ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்கள் திறந்திருக்கும் என்றார். மந்திரவாதி உறைந்து போனார். தனது கண்களில் மணல் பறப்பதை அவர் கற்பனை செய்து கொண்டு அமைதியாக பின்வாங்கினார். அவர் வெட்கப்பட்டு வணங்கினார். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் மன்னரே. மன்னர் பெருமிதத்துடன் சிரித்தார். தெனாலிராமன், எந்த மந்திரத்தை விட உங்கள் புத்திசாலித்தனம் பிரகாசிக்கிறது. நீங்கள் விருதுக்கு தகுதியானவர் என்று கூறினார். ஆனால் தெனாலி கைகளை நீட்டினார். மாட்சிமை பொருந்தியவரே, நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் விரும்பினேன். திறமை என்பது ஒரு பரிசு, ஆனால் ஆணவம் அதை பயனற்றதாக மாற்றிவிடும். தயவு செய்து அவருக்கே விருதை வழங்குங்கள் என்று கூறினார். நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. மந்திரவாதி கூட ஆச்சரியப்பட்டார். தெனாலியின் மனத்தாழ்மையால் ஈர்க்கப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர், நீங்கள் புத்திசாலி மட்டுமல்ல, உன்னதமானவரும் கூட. இன்றுதான் நீங்கள் என்னுடைய அரச கவிஞர் மற்றும் ஆலோசகர் என்று கூறினார். அன்றிலிருந்து தெனாலிராமனின் சிரிப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் விஜயநகரின் அரங்குகளை நிரப்பின. கதையின் நீதி. உண்மையான ஞானம் என்பது அதிகாரத்தை பற்றியதல்ல, அது பணிவை பற்றியது. பெருமை 1 மணி நேரம் பிரகாசிக்கலாம், ஆனால் கருணை என்றுமை பிரகாசிக்கும். நீங்கள் மந்திரவாதியாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கீழே உங்கள் கருத்தை பதிவு செய்யவும். தெனாலிராமன் மற்றும் பறவை விற்பனையாளர். வணக்கம் நண்பர்களே. விஜயநகர நாட்டிலிருந்து இன்னொரு புத்திசாலித்தனமான வேடிக்கையான கதைக்கு திரும்பி வருகிறோம். நம் நகைச்சுவை நாயகன் தெனாலிராமன் கதையுடன். இது ஒரு தந்திரமான பறவை விற்பனையாளரால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படி காப்பாற்றினார் என்பதை கூறும் கதை. அப்படியே உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு நகைச்சுவை, ஞானம்
மற்றும் கடைசியில் வரும் ஒரு புத்திசாலித்தனமான திருப்பம் நிறைந்த இந்த கதையை கேளுங்க. நெடுங்காலம் முன்பு விஜயநகரத்தின் மாபெரும் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் வித்தியாசமான விஷயங்கள் மேல் ஆர்வம், அன்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். அவர் அரிய பொக்கிஷங்களை விரும்புபவர். அழகான நகைகள், விசித்திரமான விலங்குகள் மற்றும் இனிமையான பாடல்களை பாடக்கூடிய பறவைகள். ஒரு நாள் காலை அரண்மனை நீதிமன்றம் ஆரம்பமாகிய போது பளபளன்னு ஆடைகளை அணிந்த ஒருவர் அரண்மனைக்குள் வந்தார். சிவப்பு பட்டு துணியால் மூடிய தங்க கூண்டை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் மன்னருக்கு முன் நெழிந்து வணங்கி, மாட்சிமை பொருந்தியவரே, உலகிலேயே வித்தியாசமான ஒரு பறவை கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரண பறவை இல்ல, இது பேசக்கூடிய, எதிர்காலத்தை கூட கணிக்கக்கூடிய பறவைன்னு என்றார். கூட்டம் முழுக்க ஆச்சரியத்தில் மூச்சு திணறி நின்றது. எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பறவைன்னு கேட்டதும் மன்னரும் ஆர்வமான் முன்னேறினார். உண்மையா? இந்த பறவை பேசுமா? இன்னும் வரப்போகிறதை சொல்லுமா என்று கேட்டார் மன்னர். விற்பனையாளர் உற்சாகமா தலையசைத்தார். ஆம் மன்னரே, இது அரிய மைனா. மனித பேச்சை புரிஞ்சு ஞானத்துடன் பதிலளிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு அற்புத பறவைக்கு சிறிய விலை கேட்க முடியாது என்றார். மன்னர் புருவத்தை உயர்த்தினார். அப்படின்னா உன் விலை என்ன என்றார். அவர் சற்றே சிந்தித்தது போல நடித்து, இப்படி ஒரு அரிய உயிரினத்திற்கு 10,000 தங்க நாணயங்கள் தான் கேட்கிறேன் என்றார். அரண்மனை முழுக்க ஓசை கிளம்பியது. மன்னர் தயங்கினார். அப்போ அமைதியா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் மெதுவா புன்னகைத்தார். அவர் இது போன்ற தந்திரங்களை நிறைய பார்த்தவர். இந்த மனிதனின் பேச்சு அவருக்கு உண்மை போல தெரியவில்லை. மன்னர் திரும்பி, ராமா, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். தெனாலி பணிவுடன் வணங்கி, மன்னரே, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பறவைன்னு சொன்னா சுவாரஸ்யம்தான். ஆனா 10,000 தங்கம் கொடுக்கும் முன் ஒரு சின்ன சோதனை பண்ணலாமே என்றார். விற்பனையாளர் முகம் சற்று மாறியது. சோதனையா? இந்த பறவை வெட்கப்படுறது தன்னுடைய எஜமானரையே நம்பும்போதுதான் பேசும் என்றார். தெனாலி சிரித்தார். அப்படியா? ஆனா இது எதிர்காலத்தை கணிக்கும்னா இன்று விற்கப்படுமா இல்லையா என்பதை கண்டிப்பா தெரியும் இல்ல என்றார். அரண்மனை சிரிப்பில் வெடித்தது. மன்னரும் சிரித்தார். சரியா சொல்றே ராமா, உன் பறவையிடம் கேளு, என்ன நடக்கப் போகுது என்றார். விற்பனையாளர் திணறினார். கூண்டை நோக்கி, ஓ புத்திசாலி பறவையே, மன்னர் என்று உன்னை வாங்குவாரா என்றார். பறவை அமைதியாக தலையசைத்தது. தெனாலி ஆர்வமா பார்த்தது போல நடித்தார். சுவாரஸ்யமா இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். பிறகு அவர் சிரித்துக்கொண்டு, மன்னரே, இது உண்மையா எதிர்காலத்தை கணிக்கிறதுனா இது எவ்வளவு நாளா வாழும் என்பதையும் சொல்லிடுமில்ல என்றார். விற்பனையாளர் நடுங்க ஆரம்பித்தார். மன்னரே, இப்படி கடினமான கேள்விகளுக்கு பறவை பதில் சொல்லாது. தெனாலி சிரித்தார். அப்படியானா சின்ன கேள்வி கேட்கிறேன். இது நாளைக்குள்ள உயிரோடு இருக்குமா? விற்பனையாளர் பதற்றமடைந்தார். இல்லை, இப்ப பறவையை கலக்க வேண்டாம், இன்னும் சாப்பிடவே இல்லை என்றார். தெனாலி மன்னரை நோக்கி, மன்னரே, இதோ ஒரு வழி இருக்கிறது, இதன் திறமையை சோதிக்க என்றார். மன்னர் தலையசைத்தார். சொல் தெனாலிராமா. தெனாலி காவலர்களிடம், இந்த பறவையை ஒரு தனி அறையில் பாதுகாப்பாக வையுங்கள். நாளை காலை இது உயிரோடு இருந்தா இதன் கணிப்பு சரி என்று நம்பலாம். இல்லையென்றால் இது ஒரு மோசடி என்றார். விற்பனையாளர் பயத்தில் கத்தினார். இல்லை இல்லை, அப்படி செய்யாதீங்க. ஆனா காவலர்கள் கூண்டை எடுத்துச் சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை மன்னரும் தெனாலியும் கூண்டை திறந்து பார்த்தபோது பறவை இறந்துவிட்டது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். இறந்துவிட்டது? தெனாலி அமைதியாக புன்னகைத்தார். ஆம் மன்னரே, நாம பறவையை கண்டுபிடிப்போம்னு அவன் பயந்துட்டான். அதனால நேத்து ராத்திரில தப்பிக்கும் முன் அதை விஷம் கொடுத்து என்றார். மன்னர் ஆச்சரியமடைந்தார். அப்படியா? அவன் நம்மை ஏமாத்திட்டானா? தெனாலி தலையசைத்தார். ஆம் மன்னரே, பறவையில விசேஷம்னு ஒன்றுமுல்ல, மனிதனின் பொய்யான கதையால தான் நம்மை நம்ப வைத்தான். மன்னர் சிரித்தார். மீண்டும் ஒரு முறை ராமா, நீங்க என்னை ஏமாற்றப்படாம காப்பாத்திட்டீங்க. தெனாலி வணங்கி, மன்னரே, எல்லாம் பளபளக்கிறது தங்கமில்லை. அரண்மனை முழுக்க சிரிப்பில் கலந்தது.
மன்னர் தெனாலிராமனுக்கு ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார். அந்த நாளில் கதையோ புத்திசாலித்தனம் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அனைவருக்கும் நினைவூட்டியது. திருடர்களின் கும்பல். வணக்கம் நண்பர்களே. இன்று புத்திசாலித்தனம், ஞானம், வேடிக்கை மற்றும் நகைச்சுவை நிறைந்த தெனாலிராமனின் மற்றொரு கதையை நாம் கேட்கப் போகிறோம். ஆரம்பிப்போம். ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமான விஜயநகரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் இரகசியமான திருடர்களின் கும்பல் ஒன்று வசித்து வந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் கோவிலிலிருந்து விலைமதிப்பற்ற நகைகளை திருட அவர்கள் ஒரு திட்டத்தை, மிகவும் தைரியமான திட்டத்தை வைத்திருந்தனர். இப்போது இந்த செய்தி மன்னருக்கு சென்றது. அவர் தனது பெரிய நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அன்றைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு தூதர் விரைந்து வந்து கூறினார், மன்னரே, ஒரு கொள்ளை கும்பல் கோவிலிலிருந்து நகைகளை திருட திட்டமிட்டுள்ளது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அவர் உரத்த குரலில் கேட்டார், யார் இந்த திருடர்கள்? அவர்களை உடனே என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆனால் புத்திசாலித்தனமான ஆலோசகரான தெனாலிராமன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை யோசித்திருந்தார். அரசரிடம் பேசிய அவர், கவலை வேண்டாம் மன்னரே, இதை நான் கையாள்கிறேன் என்று புத்திசாலித்தனமாகச் சொன்னார். பின்னர் அவர் காவலர்களிடம் திரும்பி, எனது அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றுங்கள் என்று கிசுகிசுத்தார். அன்று மாலை தெனாலிராமன் நம்பிக்கையோடு நீதிமன்றத்திற்குள் நுழைந்து சத்தமாக அறிவித்தார், இன்று மிகவும் விசேஷமான நாள், நாம் அதை மிகவும் அசாதாரணமான முறையில் கொண்டாடுவோம் என்றார். அருகில் ஒளிந்து கொண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த திருடர்கள் குழப்பமடைந்தனர். என்ன இது? அவர்கள் ஏதாவது திட்டமிடுகிறார்களா? தெனாலிராமன் காவலர்களை அழைத்து, எல்லா திருடர்களையும் அமைதியாக என்னிடம் கொண்டு வாருங்கள், ஆனால் அவர்கள் யாரொருவரையும் பார்க்க விடாதீர்கள். கொள்ளையர்கள் அனைவரும் கூடியிருந்த பொழுது தெனாலிராமன் புன்னகைத்து, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு ராஜாவின் நகைகள் வேண்டும் இல்லையா? திருடர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவருக்கு எப்படி தெரியும்? பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார், ஆனால் எனக்கு வேறொரு யோசனை வருகிறது. திருடுவதற்கு பதிலாக இந்த சிறப்பு நாளை கொண்டாட ராஜருக்கு நீங்கள் ஏன் உதவக்கூடாது? அவர் உங்களைப் போன்ற புத்திசாலிகளை நேசிக்கிறார். திருடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கொண்டாடலாமா? அரசருடனா என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். தெனாலிராமன் கைத்தட்டினார். ஆமாம், புத்திசாலிகளுக்கு இன்று ஒரு சிறப்பு சவால் உள்ளது. நீங்கள் அதை தீர்த்தால் ராஜா உங்களுக்கு தங்கத்தையும் மரியாதையும் பரிசாக வழங்குவார். ஆனால் திருட முயற்சிப்பால் நீங்கள் பிடிபடுவீர்கள் என்றார். திருடர்கள் ஆர்வமாக இருந்தனர். புத்திசாலியான யோசனை இல்லையா? வேற மேல பிடிபடுறதுக்கு பதிலா இதை முயற்சி செய்யலாம் என்று எண்ணினர். தெனாலிராமன் அவர்களுக்கு தீர்க்கமான ஒரு புதிரை கொடுத்தார். அவர் கூறியது, இங்கே உங்கள் சவால், அரண்மனை தோட்டங்களில் மறைக்கப்பட்ட புதையலை கண்டுபிடிப்பது. ஆனால் புதையலை கண்டுபிடிப்பது ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் உங்கள் மூளையை பயன்படுத்துவதன் மூலமும் மட்டுமே, உங்கள் கைகளை அல்ல. திருடர்கள் தங்கள் தலைகளை சொரிந்தனர். அவர்கள் வாதிட முயன்றாலும் தெனாலிராமன் ஏற்கனவே எல்லா அசைவுகளையும் முன்னறிந்திருந்தார். மெதுவாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கினர். புதிர்களை தீர்த்தனர், தடைகளை பின்பற்றினர். வழியில் தெனாலிராமனின் புத்திசாலித்தன தந்திரங்களை பார்த்து சிரித்தனர். இறுதியில் திருடர்கள் இறுதி தடையை அடைந்தனர். தெனாலிராமன் அவர்களுக்காக காத்திருந்து புன்னகைத்தார். நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்கள் சிறந்த புத்திசாலித்தனமும் குழுப்பணியும் காட்டியுள்ளீர்கள். இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்கள், திருடுவதற்காக அல்ல. திருடர்கள் ஆச்சரியமடைந்தனர். இனி ஒருபோதும் திருடமாட்டேன் என்று அவர்கள் உறுதியளித்தனர். அரசர் தனது பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக கைத்தட்டினார். எனவே தெனாலிராமனின் ஞானம், நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தன சிந்தனையால் விஜயநகரம் மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களே, புத்திசாலித்தன சிந்தனையும் கொஞ்சம் நகைச்சுவையும் தான் அந்த நாளை காப்பாற்ற முடியும். கவலைப்படாதீர்கள், இன்னும் அதிக தந்திரங்கள், சிரிப்பு மற்றும் வேடிக்கையுடன் மற்றொரு உற்சாகமான தெனாலிராமன் கதை விரைவில் வரும். கேட்டதற்கு நன்றி நண்பா. மற்றொரு சுவாரஸ்யமான சாகசத்துடன் சந்திப்போம். புத்திசாலி தெனாலிராமன் எப்படி யானையின் எடையை கண்டுபிடித்தார்? வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இன்னொரு சிரிப்பும் அறிவும் நிறைந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம். வாங்க கதையை தொடங்கலாம். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமர்ந்திருந்தார். அவர் ஆர்வமுடன் அரசவையினரிடம் கேட்டார்,
யாராவது தராசை இல்லாமல் ஒரு யானையின் எடையை கூற முடியுமா என்று கேட்டார். அமைச்சர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு அமைச்சர் சொன்னார், மன்னா, யானையின் எடையை எப்படி கணிக்க முடியும்? இன்னொருவர், ஆம், எவ்வாறு கூற முடியும்? பெரிய யானையின் எடை யாரும் சொல்ல முடியாது என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. ஆனால் தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார். அவர் மன்னரை பார்த்து, மன்னா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நான் யானையின் எடையை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மன்னரும் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் தெனாலிராமன் அரசரின் யானையை அரண்மனைக்கு அருகே உள்ள ஆற்றுக்கு கொண்டு வர சொன்னார். அவர் யானையை ஒரு பெரிய படகில் ஏற்றி வைத்தார். யானை படகில் ஏறும்பொழுது படகு எவ்வளவு மூழ்குகிறது என்பதை தெனாலிராமன் குறித்து கொண்டார். பிறகு யானையை கீழே இறக்கி படகில் அதே அளவு மூழ்கும்படி கற்களை ஏற்றி வைத்தார். முதலில் யானையை ஏற்றிய போது படகு எவ்வளவு மூழ்கியது என்பதை குறித்த அதே அளவிற்கு கற்களை மீண்டும் ஏற்றினேன். இப்போது இந்த கற்களின் எடையை கணக்கிட்டால் அதன் மூலம் யானையின் எடையை கணக்கிடலாம் என்றார். அந்த கற்களை எடைத்தராசில் வைத்து எடையை கண்டுபிடித்து அதன் மூலம் யானையின் எடை இதுதான் என்று தெனாலிராமன் கணக்கை முடித்தார். அனைவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது தெனாலிராமன் மன்னரிடம், மன்னா, உங்கள் யானையின் எடை இதுவாகும் என்று துல்லியமாக சொன்னார். மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். தெனாலிராமனை பார்த்து, ஒரே படகின் மூலம் யானையின் எடையை அறிந்தாய். உன்னுடைய அறிவுத்திறனே அற்புதம் என்றார். அரசவையினர் அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, சிந்தித்து பார்க்காமல் யாரையும் நம்ப வேண்டாம். அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார். இவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் யானையின் எடையை கண்டுபிடித்து மன்னரை ஆச்சரியப்படுத்தினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், சிந்தித்து கணக்கிட்டு செயல்பட்டால் எதையும் முடிக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம். முட்டைக்கு விலை. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம ஒரு அறிவும் கலந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அழகான அரியணையில் அமர்ந்து அரசவையை நடத்தி கொண்டிருந்தார். அரசவையில் அமைச்சர்கள், பண்டிதர்கள், காவலர்கள் எல்லோரும் அங்கிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி பெருமையாக நடந்து வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய கூடை, அதில் துணியால் மூடியிருந்தான். வியாபாரி வணக்கம் சொல்லி, மன்னா, இன்று நான் உங்களுக்காக ஒரு அரிய பொருள் கொண்டு வந்துள்ளேன். இதை வாங்கினால் உங்கள் பேரரசு புகழ் உலகம் முழுதும் பரவும். மன்னர் ஆச்சரியத்துடன், அரிய பொருளா? அது என்ன? வியாபாரி மெதுவாக மூடியை எடுத்தான். அதற்குள் சில பெரிய முட்டைகள் இருந்தன. இவை சாதாரண பறவையின் முட்டைகள் அல்ல, அரிய பறவையின் முட்டைகள். ஒவ்வொன்றுக்கும் 10 பொன்னாணயம் வேண்டும். மன்னர் முட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். முட்டைக்கு இவ்வளவு விலை ஏன்? சாதாரண கோழி முட்டை என்றால் ஒரு காசே விலை. ஆனால் நீ சொல்லுவது பொன்னாணயமா? வியாபாரி பெருமையாக, மன்னா, இவை வித்தியாசமான பறவையின் முட்டைகள். அவை சாதாரணம் அல்ல, அதனால்தான் விலை அதிகம். இவை உங்களுடைய அரசவையில் இருந்தால் உங்கள் புகழ் உலகம் முழுதும் பேசப்படும். அனைவரும் சந்தேகமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது பக்கத்தில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார். மன்னா, உடனே வாங்காதீர்கள். வியாபாரி சொல்வது உண்மையா பொய்யா என்று நாம் சோதிக்க வேண்டும். சோதிக்க வேண்டுமா? எப்படி? மன்னா, இந்த முட்டைகளை வாங்கினால் நாளை அந்த பறவைகளை நமக்கு காட்ட வேண்டும். இவ்வளவு அரியவை எனில் அவற்றின் குஞ்சுகளும் அதே அளவுக்கு விலையுயர்ந்தவையாக இருக்க வேண்டுமல்லவா? வியாபாரி உடனே திகைத்து போனான். அவனுக்கு எந்த பறவையும் இல்லை, எந்த பறவை குஞ்சும் இல்லை. அவன் வெறும் பொய் சொன்னவன் என்பதெல்லாம் வெளிப்பட்டுவிட்டது. அவன் தலையை குனிந்து நின்றான். மன்னர் சிரித்தபடி, அரசவையில் இப்படி பொய்களால் நம்மை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு இடமில்லை. காவலர்களே, அவனை வெளியேற்றுங்கள். வியாபாரி வெட்கப்பட்டு ஓடிப்போனான். அரசவையினர் அனைவரும் தெனாலிராமனின் அறிவை பாராட்டினர். மன்னர், தெனாலிராமா,
உன் அறிவால் அரசவையை மோசடியிலிருந்து காப்பாற்றினாய். உன்னை போன்ற அறிவாளி எங்கும் இல்லை. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, எப்போதும் யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பக்கூடாது. சிந்தித்து பார்த்தால்தான் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியும். இவ்வாறு தனது அறிவால் தெனாலிராமன் அரசவையை ஏமாற்றுபவர்களிடமிருந்து காப்பாற்றினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், எதையும் உடனே நம்பாமல் சிந்தித்துப் பார்த்து முடிவெடுக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.